இது ரொம்ப டேஸ்டா இருக்கும். ரொம்ப சிம்பிள் இது செய்யறது வந்துட்டு. தேவையான பொருட்கள்: ஒரு பெரிய மூடி தேங்காய் எடுத்து துருவி வச்சுக்குங்க, 2 அச்சு வெல்லம், நெய் வந்து தேங்காய் வறுக்கிறதுக்கு தேவையான அளவு எடுத்துக்கங்க, ஏலக்காய் வந்து ஒரு 4-5 ஏலக்காய் எடுத்து இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. அதுல வெல்லம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுக்குங்க. அளவா தண்ணி விடுங்க, அதிகமா விட்டுறாதீங்க. இப்போ இதுல வெல்லம் போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு மூழ்கிற அளவுக்கு இருந்தா போதும். நீங்க நிறைய தண்ணி விட்டீங்கன்னா அந்த ஸ்டேஜ் வந்துட்டு ரொம்ப டைம் எடுத்துக்கும். அந்த ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு லேட் ஆகும். இப்ப பாருங்க, அவ்வளவுதான். முழுகிற அளவுக்கு வச்சுட்டு ஒரு ஸ்பூன் வச்சு கலரி விட்டுக்குங்க. நல்லா கட்டி இல்லாம கலரி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு நல்லா இதை வந்துட்டு கொதிக்க விட்டுருவோம். இது நல்லா வேகட்டும். ஒரு 5 to 10 minutes நல்லா வேகட்டும். நல்லா கொதிக்கணும், நல்லா பபிள்ஸ் வரணும். அவ்வளவுதான், கொதிக்க விடுவோம். இப்ப பாருங்க, பபிள்ஸ் வந்துருச்சு. நல்லா இப்படி நெருக்கமா வருது பாருங்க. இப்ப வந்து இந்த பாகு ஸ்டேஜ்ல இருக்கக்கூடாது. ஒரு கம்பி பதத்துக்கு முன்னாடியே இருக்கணும். இந்த மாதிரி தண்ணி மாதிரி இருக்கணும் பாருங்க. இப்படிதான் இருக்கணும். இப்ப வந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ தேங்காயை வறுக்கிறதுக்கு ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. பேன் வந்து நல்லா சூடானதும் அதுல நெய் விட்டுக்குங்க. நெய் வந்துட்டு சூடானதும் தேங்காயை போட்டுக்கலாம். நெய் பிடிக்காதவங்க நீங்க தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கும் இது நல்லா இருக்கும், ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்ப வந்து நெய் சூடாயிடுச்சு, தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய் போட்டுட்டு இப்ப ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கிளறிக்குங்க. நல்லா வறுத்துட்டு இது வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். ஈரப்பதம் வந்துட்டு கம்மியாக கூடாது, அந்த அளவுக்கு வறுத்துக்குங்க. வறுக்கும் போது அடி பிடிக்கும். அதை வந்துட்டு நல்லா கைவிடாம வறுத்து எடுத்துக்குங்க. பாருங்க, மிக்ஸ் ஆயிருச்சு. இப்ப வந்து இதுல பாகு விட்டுக்கலாம். தேங்காய் ரொம்ப ட்ரை ஆயிடக்கூடாது, அந்த ஸ்டேஜ்லயே பாகு விட்டுக்கலாம். இந்த பாகு விட்டுட்டு இதையும் சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஒன்னோட ஒண்ணு நல்லா மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போதே இது கூட நம்ம பொடி பண்ணி வச்சிருக்க ஏலக்காவை வந்துட்டு சேர்த்துக்கலாம். பாருங்க, மிக்ஸ் ஆயிடுச்சு. ஏலக்காவை சேர்த்துடலாம். ஏலக்காவை சேர்த்துட்டு இதோட நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஒரு 2-3 minutes வந்து இந்த பாகு தேங்காயும் நல்லா மிக்ஸ் ஆகணும். பாருங்க, ஒரு மாதிரி நல்லா கெட்டியா வந்திருக்கு. ரொம்ப கெட்டியா இல்லாம சாஃப்டா வந்திருக்கு. இப்ப வந்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கை பிடிக்கிற அளவுக்கு சூடா இருக்கும் போது இத வந்துட்டு புடிச்சு வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். பாருங்க, நம்ம லட்டு ரெடி ஆயிடுச்சு. சாப்பிடுங்க, எல்லாருமே சாப்பிடுங்க. குழந்தைங்க பெரியவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். இது ரொம்ப டேஸ்டா இருக்கும். ரொம்ப சிம்பிள். இது செய்யறது வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.